பார்க்குறீங்களா, இந்த 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 ஒரு வியூ தான் க்ரௌன் ஜுவல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது உள்ளால தான் வந்து க்ரௌன் ஜுவல்ஸ்லாம் இருக்குதா போட்டிருக்காங்க. அப்போ கோஹினூர் கண்டிப்பாக இதில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன சொல்லி பார்ப்போம். இப்போ க்ரௌன் ஜுவல்ஸ் ஏதோ நம்மளுக்கு ஏழப்பட்டவனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்தானவங்க அப்படியே கொண்டு போயிட்டு செட்டில்ட் ஆகிடலாம். எஸ் இங்கேயாச்சும் நம்மளை வந்து வீடியோ எடுக்க விட்டாங்க. இங்கே தான் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. அவங்களுடைய வால்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. உடைகள், துப்பாக்கி யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் பற்றி போட்டிருக்காங்க. ஷீல்டு, என்னென்ன இந்த ஷீல்டு போட்டிருப்பாங்கல்ல ரைட் லெஃப்டில் தொங்குதில், அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. முழுமையான எனக்கு விவரத்தை சொல்ல முடியாதுல்ல, இருந்தாலும் ஒரு பார்வை பொறுமையாக டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். அப்போ இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறது தான் இதெல்லாம் சரி. நின்று படித்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்தால் ஒரு நாள் ஆகணும். அப்போ தான் நம்ம முழுமையாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். இல்லாட்டி கூகுள் சர்ச் எல்லாத்துலேயே கிடைக்குது. பட் இருந்த போதிலும் நம்ம வந்து இது மாதிரி லைவாக பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம துப்பாக்கி, ஜூவிஷ் ஷோல்டர் ஹோல், கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அதாவது கிளியராக போட்டுருக்காங்க. இது வந்து பைனாகுலர் எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பைனாகுலர் இல்லை, இந்த விளக்கு சொன்னது. வேறு யாருன்னு தெரியுதா? தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். வேறு யாருன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரில. நம்ம ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்கு தான். நான் துப்பாக்கி AK-47 மாதிரி பாருங்க, சொல்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. World War 1970 to 2007 என்னென்ன இது யூஸ் பண்ணாங்கிறது தான் மெயினாக போட்டுருக்கணும். இந்த பேகை தூக்கிட்டு நடந்தாலே நம்மளுக்கு போதும், உடம்புல எல்லா விதமான பொறுப்பையும் இறங்கி போயிடும். ஏன்? பிகாஸ் புல்லட் ப்ரூஃப் எவ்ரிதிங். இந்த மியூசியம் முடிஞ்சு குயிக்காக, அதாவது தங்கத்தாலையும் பவளத்தாலையும் வைத்திருத்தியாலும் அப்பா உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டானோ. இல்லாட்டி சூப்பராக இருந்திருக்கும். ஒரு வழியாக முடிஞ்சு ஜுவல்ஸ் இதை பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் ஜுவல்ஸ் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போகல. மேலால ஷாப்பு. இப்போ ஒயிட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, அதில் தெரியுதுல்ல, அந்த இதுக்கு போகுது. எங்கேயாச்சும் வீடியோ எடுக்க விடுவோன்னு என்னன்னு தெரில. நாங்கள் உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்ட்டானுவோம். அரண்மனையில் இவ்வளோ பெருசில் கட்டி வச்சுருந்து ஒருத்தம் எதுக்கும் போகிறேன்டாக்கா, ஒரு ராணியா இங்கேருந்து அங்கே போகிறேன்டாக்கா எவ்வளோ டைம் எடுக்கும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது. அப்பா, பிளடி டவர் காமெடியாக இருக்கு.
எல்லாத்துமே போட்டிருக்காங்க இதுலேயே. க்ரௌன் ஜுவல்ஸ் முடிஞ்சு ஒயிட் டவருக்கு தான் நாங்கள் அப்போ போகிறோம். ஒயிட் டவரை போய் பார்ப்போம். நாக்க தள்ளுது, என்ன தெரியல, ஐஸ்கிரீம் இது தின்னதான் நான் தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றணும் போல இருக்கு. ஒயிட் டவர் டிஸ்கவர் ஃபோட்டோஸ் ஸ்டோரி. ஒயிட் டவர் இது ஃப்ரெஞ்ச், ஒன்லி ஸ்பானிஷ், ரஷ்யன், பெங்காலி, பெல்லியம். வேர் இஸ் தமிழ்? இட்ஸ் வெரி பேட். தமிழ் பார்க்க முடியலையே. பெட்டிஷன் போட வேண்டியதுதான், ஏன் தமிழில் எழுதில்லைண்டு. ஓகே. வார்ட்போர்ட் டவர் 12th century. இது இடிஞ்சு விழுந்துருச்சு போல இருக்கு. ரோமன் சிட்டி வால். ஒயிட் டவர், தி ராயல் ஆர்மோரேஸ். இந்த இடத்துக்கு மேலெல்லாம் ஏற போகிறேன். 204 steps total inside the spiral. உஃப் ஷுவாதா, இது என்ன இது? இதுக்கு இவ்வளோ தூரம் ஏறணுமா? என்னடா இது? ஆயிரத்தி 80 கட்டினதான். இதெல்லாம் மரக்கட்டையில் இன்னும் எப்படி தான் தாங்குதுன்னு தெரில. எப்படி கட்டிருக்காங்க. Ibrahim Basha, visitor 1846. The Line of King. முக்கியமான ஒரு இடம், செமையா இருக்கு. இந்த பேலஸ் எப்படி இருக்கு? எல்லாம் சிமெண்ட்டு, பெரிய பெரிய கல்லாக தான் இருக்கு. போர்க்களமே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. அப்பா, ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். வா, இந்த இடம் சூப்பராக இருக்கு உண்மையிலே. ஜிங் சக் ஜிங் சக். ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு மாதிரியான கவசங்கள் எப்படி போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக விவரிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் முழுமையாக நேரம் இல்லை. கவசங்கள், போர் உடைகள் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி குதிரையில் நம்ம இப்படி ஏறி கோட்டதுக்கு இப்போ எவன்ட்டே வலுவு இல்லை. கிங் ஹென்ரி 8 வேற லெவலில் இருக்காரு. பிரின்ஸ் ஹென்ரி, கிங் சார்லஸ். ஏரியா வேற மாதிரிலாம் இருக்கு. போருக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. போர் நடக்கிற இடத்துக்குள்ள. ஒவ்வொரு கிங்கோடைய மண்டையும் தூக்கி வச்சுக்கிறானோ.
Hands, heads of hands. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது போங்க. வில்லியம் கான்க்வர். உண்மையில் ஆளுக்கு வந்துங்கிற மாதிரி இருக்கு. செம்ம துப்பாக்கி. லைன் ஆஃப் கிங்ஸ் என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன். செம்ம தாங்க உண்மையிலேயே. நம்மளும் ராஜபுரம் பிறந்திருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கவசங்களை போட்டு நம்மளும் ஏறி குதிரையாச்சும் ஓட்டி வச்சுருப்போம். என்ன மாதிரி இருக்கு. கிங் சார்லஸ் 2 என்னமோ யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் சித்திரவதெல்லாம் கடுமையாக பண்ணியிருக்கணும், சும்மா சொல்லக்கூடாது. பீரங்கி. பீரங்கினாலே துப்பு சொல்லதான் ஞாபகத்துக்கு வராது நம்மளுக்கு. மேலே என்ன இருக்குன்னு தெரியலையே. துப்பாக்கி செம்ம துப்பாக்கியா இருக்கு. The Tower of London history. Church. உங்களுக்கு வேறு சர்ச்சா? என்னமோ ஷிய ஸோ இங்கே பாருங்க என்ன மாதிரி நேரம் வர முடிஞ்சு, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மொத்தம் எவ்வளோ பெரிய வால் யூஸ் பண்ணதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பெரிய லெவலில் நேரம் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு கிங்கோடைய இதே பாருங்க. இந்தியாஸ் பவுட்டி. இங்கே வரும்போது நம்ம காலையில் இயர்லியாக வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஹரிபரியாக பார்க்கணுமா போச்சு. நம்மளுக்கு டைம் எத்தனைன்னு தெரியலை. இதை பாருங்கள், பழமை வாய்ந்த எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க. போரில் யூஸ் பண்ண எல்லா விதமான இதையும் வச்சுருக்காங்க. துப்பாக்கிலேருந்து, கவசத்துலேருந்து, ஆயுதத்துலேருந்து எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. கண்டினியூ திஸ் வே. லிஃப்ட் வச்சாலும் தேவையில்ல.
இறங்கிட்டு வேற லெவலில் இருக்கு. அப்பா பவர் ஆஃப் ஹவுஸ். துப்பாக்கி துப்பாக்கி அப்பா, இது என்னோட துப்பாக்கி ஒரு வித்தியாசமா இருக்கு. பார்டர் ஆஃப் ஆர்டினன்ஸ். பீரங்கி பீரங்கி. அப்பா கோடண்ட பிள்ளடா இருக்கு. கோடலையா வேற எதுமா? Our extra is great. இதில் இது வச்சுருக்காங்க, கேம் வச்சுருக்காங்க. அது விளாட்றதுக்கெலாம் நேரம் இல்லை. வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கேன். கிணத்து உரைக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. ஓகே, இது போல் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடும் பெல் பட்டன் அழுத்திங்க. ஓகே, பாய். அப்பா ஐயப்பா, ஆயுதங்கள் கிடங்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆயுத கிடங்கு.